Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 11th ஸ்டாண்டர்ட்ஸ் தமிழ் புக் பேக் 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். இந்த 1 மார்க் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 1 மார்க் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பப்ளிக் கொஸ்டின் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 1 மார்க் மட்டும் தான் புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்க. ஸோ அந்த 1 மார்க்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 1 மார்க்கை கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த புக் பேக் 1 மார்க் பார்த்தீங்கன்னா போது கட்டாயம் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ 14 out of 14 எடுக்கிறதுக்கு இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய 1 மார்க் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பொருத்தமானவற்றை தேர்ந்தனா ஆப்ஷன் தேர்ட், தட் மீன்ஸ் ஆ மற்றும் இ. பவனந்தி முனிவர் வந்து நன்னூல் எழுதினார். அது இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும். அதுக்கப்புறம் வந்து இப்போ செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்து கபாட புராணங்கள் காலத்தில் ஆப்ஷன் இ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்து தேர்ட் ஒன் ரொம்ப 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 முக்கியமான 1 மார்க். பாயிரம் இல்லது வந்து பார்த்தீங்கன்னா பணுவல், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து எழுத்து மொழியை விட பேச்சு மொழி எளிமையானது, ஆப்ஷன் இ. ஃபிஃப்த்து கொஸ்டின் 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கு அடிப்படையாக முறையான கண்டுபிடித்தனா அன்னம் கீர்ணம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்ய. இது நிறைய டைம் பப்ளியில் கேட்டேன். கடல் கூட்டல் அலை, கடல் அலை என்ற உயிர்மை என்பது தவறான இணை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துகை வந்து பார்த்து மேட்ச் பண்ணியிருக்கோம். அடி அகரம் ஐயாதல் வந்து பைங்கோல், முன்னின்ற மெய்த்திரிதல் அப்படின்றது செங்கதிர், ஆதி நீடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா காரிரல், இனமிகள் அப்படின்றது பெருங்கொடை. ஏன்னா இதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இதில் என்ன புணர்ச்சி விதி இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்து டவுட்டாக தான் ரெஃபர் பண்ணிக்க, நம்ம வந்து நம்பர் போட்டிருக்கோம், டவுட் ரெஃபர் பண்ணிங்க. கூற்றுகளை படித்து கீழ்காண சரியான பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து சொன்னால் ஆப்ஷன் செகண்ட் தான். ஆ இ சரி, ஆ வந்து தவறு. தட் மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் ஃபோர்த்தும் சரி. இதில் வந்து பார்த்து செகண்ட் ஒன் மட்டும் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. பொருத்தமான இலக்கிய வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யானை டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புதினம், ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மண்ணுக்கு வளம் சிறும் நிறைய டைம் கேட்டால் மண்புழு, ஊடுபயிர், இயற்கரும் இவை 3ம். வான் பொய்த்தது, இது நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. மழை பெய்யவில்லை. கருப்பட்டி, பனங்கற்கண்டு போன்ற மதிப்பு கூட்டு பொருட்கள் நேரடி ஆ மட்டும் சரி, இது நிறைய டைம் பப்பியில் கேட்டிருக்காங்க. பிழையான தொடரை கண்டுங்கன்னா குறுந்தொகை 8 தொகை அடிகளில் 500 நூல்களும் முடியாது. ஸோ இது வந்து பார்த்தா பிழையான தொடர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சொல்ல வந்து கூற்றும் சரி, விளக்கமும் சரி. கோடு தமிழ் சொல், கோடு எனும் சொல்லுக்கு மலையுச்சி கோட்டை எனும் பொருளே உண்டு. அதுக்கப்புறம் காவடி சந்துக்கு சந்தை என்று அண்ணாமலையார், ரொம்ப முக்கியமானது. அடுத்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்டு தான் கரெக்டு. இது நம்பர் போட்டிருக்கோம். வெள்ளி வீதியார் வந்து குறுந்தொகை, அண்ணாமலையார் வந்து காவடி சந்தை, வாடிவாசல் வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பா, இளம்பேர் ஒழுதி பார்த்தீங்கன்னா புறநானூறு. அப்போ ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் கரெக்டு. இனிதன இச்சொல்லில் நம்ம இந்த புணர்ச்சி விதியை பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, தனிக்குறின் முன்னொற்று உயிர்வரின் இரட்டம், இது ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் பகுபத உறுப்பில் இடம்பெறும் அடிப்படை உறுப்பு, ரொம்ப 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 முக்கியமான பகுதி விகுதி கட்டாயம் இருக்கணும். இந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரியது. நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரியது. துன்பப்படுபவர் வந்து நாவை காக்காதவர். அதாவது திருக்குறள் பின்னாலேயும் நமக்கு 1 மார்க் இருக்குன்ற நம்ம எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ திருக்குறள் வந்து 3 6 மார்க் கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த 6 மார்க் கொஸ்டின் கட்டாயம் படிங்க, ஒரு கொஸ்டின் கட்டாயம் வரும். ஸோ 6 மார்க் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 6 மார்க் கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து வித் ஆன்சர்ஸோடு நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அது நமக்கு வந்து ரெடியானவங்க உங்களுக்கு அப்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பின்வரும் நாலடியாரின் பாடலின் பொருளுக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டறிங்கன்னா உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு, இது ஆப்ஷன் ஆ கரெக்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழ்கான புதுக்கவிக்கு பொருந்தும் பார்த்தீங்கன்னா திருக்குறளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்பம் இடையாரது ஈண்டும் அவனும் துன்பம் கிடையாது, ஆப்ஷன் இ கரெக்டு. ஒப்புரவு என்பது வந்து ஊருக்கு உதவுது. பொறுத்துக்கு வாழ்பவன் வந்து ஒத்தறிபவன், வாழாதவன் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஒழித்தவன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தோன்றுபவன் அப்படின்ற பார்த்தீங்கன்னா புகழ் தரும் பண்புடையவன். வெல்ல நினைப்பவன் வந்து பார்த்தீங்கன்னா காத்திருப்பவன். பெரும் பண்புடையவன் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாகும் மரமானவன். ஒரு ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கண குறிப்புன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சுட அப்படின்றது வந்து நமக்கு தான் அடுக்கு தொடர். நெக்ஸ்ட் விரைந்து கெடுபவன் யார், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிறருடன் ஒத்து போகாதவன், தன் வலிமை அறியாதவன், தன்னை உயிராக நினைப்பவன். ஸோ இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பற்று நீங்கியவன் உண்டாவது பார்த்தீங்கன்னா பொருளின் துன்பம் அகலும் பற்றுக்கள், ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் ஒட்டு போடாத ஆகாயம் படைத்தணும் உலகம் ஒன்று தான் இவ்வழியில் பயந்து ஊமை. நெக்ஸ்ட் இறைச்சி பற்றிக்கணும் பார்த்தீங்கன்னா இறைச்சி அப்படின்னு சொல்லுவது உரிப்பொருளோட நேரடி தொடர்பில் குறிப்பு பொருள். அடுத்து வந்து ஏடு சுவடி புத்தகம் பணுவல் முதலிய சொற்கள் தரும் பொருள் வந்து நூல். நெக்ஸ்ட்டு பொறுத்து கல்விக்கு அழகே வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு அழகே அழகுன்னு சொல்லுவோம். நல்லடியாக இளமையில் கல்வி ஆத்திச்சுடி துணியாய் வருவது தூயனர் கல்வி வந்து திரும்ப நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் வந்து பார்த்து தொல்காப்பியம் சிறப்புரை உரிய பாடல், ஆப்ஷன் தேர்ட் தாங்க. 9 அடி சிற்றலையும் 12 பேரலையும் நற்றினை நிறைய டைம் கேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் வந்து 9 அடி சிற்றலையும் 12 பேரலையும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பேரலையும் சொல்லும்போது தொல்காப்பியத்தின் மொத்த எண்ணிக்கை 27. நெல் போல தொடர்ந்து வந்து என்ன வினை. நெக்ஸ்ட் இந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரிப்பா அப்படின்னு சொல்ல இறுதி அடியில் முந்தையடி சிந்தடி வரும். இணைக்குறியில் ஆசிரிப்பான முதலடியும் இறுதியும் அளவடியாக வரும். நிலைமண்டியில் ஆசிரிப்பான எல்லா அடியும் அளவடி. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டைரெக்டாகவே கொடுத்து எல்லா அடியும் அளவடியாக பெற்று வரும் ஆசிரிப்பான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம நிலைமண்டியில் ஆசிரிப்பா. அடிமறி மண்டியில் ஆசிரிப்பானது அடிகள் மாற்றினும் ஓசை பொருளும் மாறாமல் வரும். இது முக்கியமான மேட்ச். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாதுன்னா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஆண்டு திங்கள் நாள் கிழமை நேரம் நிகழ்வு ஆகியவற்றை குறிப்பிட்டான செய்திகளை எழுதியுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு அடைய கப்பல்களை 8 திங்கள் தேவைப்படும். ஆப்ஷன் போர்த்தன். ஆனந்தரங்களுக்கு தொடர்பில்லாத உலக நாட்குறிப்பியக்கத்தின் தந்தை. உருவகை இடன் ஆகிய சொற்கள் இலக்கணம் உரிச்சொற்றுள்ள சால உரு நனி கனி தவ மான் அதுவே உரிச்சொல் சொல்லணும். அதே மாதிரி இடன் சொல் உயிற்றுப்பொழி. சரியான தொடர்புனா சரி ஈ வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. நேரின்றி ஆசித்தலை என்பது வந்து மாமுன் நேர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ மாமுன் நேர் அப்படின்றது நேரின்றி ஆசித்தலை. அடுத்து வந்து பார்த்தா படத்துக்கு பொருத்தமான திருக்குன்னா வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அப்படியே கேட்டிருக்காங்க. கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பில் குறிப்பினர்வர் வாரை உறுப்பினுள் யாதும் கொடுத்து கொள்ளல். இது முக்கியமான குறள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியின் மைந்தூர் போல் பார்த்தீங்கன்னா டேஸ் நேனா மருதியால் கெட்டவர்களை. கூற்றும் காரணம் கூற்றும் இரண்டுமே சரி. லா என்ற பெயரில் கவிஞர் ஆத்மநாமல் வெளியிடப்பட்ட கவிதைக்கு இடம் என்று பண்ண சிற்றிதழ் குற்றாலக்குற வஞ்சி. அதுக்கப்புறம் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட். விரியன் அப்படின்ற சிலம்பு திருகுமுருகு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தண்டை. அதே மாதிரி நாங்குல் புழு அப்படின்றது பாடகம். குண்டலப்பூச்சி என்பது பார்த்தா கால் அலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன். பெண்கள் விளையாட்டு வகையில் ஒன்று சாலல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திருப்பது நல்ல ஆடை. இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனப்பிரளயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்கள் வெள்ளம். கூற்றும் காரணம் வந்து இரண்டுமே 8 தொகை நூல் உண்டான பதிட்டு. நம்ம 8 தொகை நூல் சொல்லும் போது 500 ஒத்த பதிட்டு ஓங்கு பரிவு பார்த்தீங்கன்னா கற்றறிந்தர் ஏற்றும் கலியோட அகம்புறம் என்றும் 8 நூல்கள் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 புறம் சார்ந்த நூல். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சேரமன்னர் 11 சிறப்பிலை கூறணும். இப்போ இரண்டுமே சரிதான். அழகும் அறிவும் இளமை வாய்ந்தவன் யாருன்னா அமைச்சர் மன்னரிடம். அதே மாதிரி அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாது. இவ்வரிகள் உள்ள 10 சொற்கள் அடையாற்று பாலத்தின் சுவரில் எழுதாது. ஆக்குப்பெயர் விகுதி பெற சொல் தேர்ந்த ஆசிரியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. பூஜை விஷயம் உபயோகம் வழிபாடு செய்தி பயன்பாடு. கூவும் குயிலும் கரையும் காகும் ஒளி மரபு. நெக்ஸ்ட் யாரோ இது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. வினை மரபா இல்லை ஒளி மரபு தான் இது வந்து மேட்சபிளாக இருக்கும். யாரோ உனைப்போல் அனுதினம் உழைப்போர் நடராசன் சொல்கிறது. இது எவர் மொழி நடராசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடராசன் கம்பேர் பண்ண தமிழின் முதல் பாவடிவ நாடகங்கள் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுனா இன்று நாள் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மணிகளும் பேச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த 1 மார்க் வந்து புக் பேக் 1 மார்க் தான் எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் 1 மார்க் புக் பேக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறது. இது நம்மளுடைய வீடியோவில் போட்டிருக்க இந்த 1 மார்க் வந்து கட்டாயம் படிங்க. இது மட்டும் இல்லை இனி வரக்கூடிய 1 மார்க் 14 அவுட் ஆஃப் 14 இருக்கிற நல்ல சான்ஸ் என்னென்னா முதல் புக் பேக் 1 மார்க் படித்தா 10 1 மார்க் எடுத்துடலாம். இதில் மார்க் பண்ணிக்கிறது எங்களுக்கு டவுட் ஆகுன்னு ரெஃபர் பண்ணிக்கேன். அது மட்டும் இல்லை பார்த்தா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் அப்லோட் பண்ணியிருக்கிற கொஸ்டினும் வித் ஆன்சரோட அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்கேன். நான் 1 மார்க்கில் மேக்ஸிமம் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். 1 or 2 டவுட் தான் ரெஃபர் பண்ணிக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சணும் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மை டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இன்னும் நமக்கு ஜஸ்ட் 2 days தான் இருக்குது. இந்த 2 நாள் நல்லா படித்து எழுதி பாருங்கள். நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நான் திருப்பி சொல்லுதுன்னா 1000 times படிக்கிறத விட ஒரு முறையாவது படித்து எழுதி பாருங்கள். அப்போ தான் மிஸ்டேக்ஸ் குறையும். அந்த மிஸ்டேக்ஸ் இல்லாத எழுதுனா கட்டாயம் பர்டிகுலராக 6 மதிப்பெண்ணாக்கள் 4 மதிப்பெண்ணாக்கள் கட்டாயம் எழுதி பாருங்கள். அணி எழுதி பாருங்கள். துறை எழுதி பாருங்கள். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கூட நிறைய தப்பு ஒரு சான்சஸ். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எதை படித்தா எழுதி பாருங்கள். ஸோ ஆன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஐ வுட் லைக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. கட்டாயம் வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் நிறைய கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடுற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களாவே போதும். வரக்கூடிய பப்ளிக்கில் எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் எடுக்கலாம். அதுக்கு 10th நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.